அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல விஷயத்தையுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், இல்லை நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்க வேண்டுமானாலும் இருக்கட்டும், சரிங்களா? அந்த இடத்துக்கு உங்களுடைய வியாபாரத்துக்கு தொழிலுக்கு மக்கள் கூட்டங்கள் அதிகரிக்கணும், தொழில் விருத்தியாகணும், தொழில் வளர்ச்சிங்கிறது அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்தில் உள்ள சக்தினால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துக்கு மக்களுடைய கூட்டத்தை அதிகரிக்க முடியும், சரிங்களா? இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்ரு வசியம் உண்டாகும், சரிங்களா? இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால சத்ரு வசியம் உண்டாகும். சத்ரு வசியம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒருத்தன் எதிரி இருக்கேன் அப்படின்னா, நம்மளை பார்த்துட்டு அந்த எதிரி கூட என்ன செஞ்சிருவேன், நம்மள்கிட்ட நண்பனாக பேசி பழகக்கூடிய அந்த சூழ்நிலையை அவனுக்கு உருவாக்கி கொடுத்துரும். அவன் மனசில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சகத்தெல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, அவனுக்கு அந்த எண்ணத்தையே போக்கி அவன் அவனுடைய மனசை மாற்றிடும், சரிங்களா? அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வசியம் பண்ணக்கூடிய மந்திரம் அது, சரிங்களா? அதனால தான் சத்ரு வசியம் இந்த மந்திரம் ஆடும், சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ராஜவசியம் உண்டாகும். இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறதுனால ராஜவசியம் உண்டாகும், சரிங்களா? ராஜவசியம் அப்படின்னா பெரிய பெரிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பூராமே இந்த ராஜவசியம்னா பெரிய பெரிய அதிகாரிகளில் இருக்கக்கூடிய பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களை பூராமே வசியம் பண்ணும், சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்லி இந்த விபூதியை நம்ம நெற்றியில் அணிஞ்சிக்கிட்டு ஒரு லோன் வாங்குறதுக்கு மேனேஜரை நீங்கள் போய் பார்க்க போகிறீங்களாம் சரி, இல்லை ஒரு காரியத்துக்காக பெரிய பெரிய அதிகாரிகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அந்த காரியம் அவங்க மூலியமாக நடக்கணும்னு நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்லி இந்த விபூதியை நெற்றியில் நீங்கள் வச்சுக்கிட்டு போகும்போது அந்த அவங்க என்ன செய்வாங்க, உங்களுடைய பார்வைக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு அந்த விஷயத்தை சம்மதிச்சிருவாங்க, சரிங்களா? அந்த விஷயத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஜனவசியம் ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி எந்த இடத்துல அந்த விஷயத்தை நம்ம கட்டுறோமோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கூட்டங்கள் அலைமோதும். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கோவில் வச்சுருக்கிறவங்க, மாந்திரிக விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, நகைக்கடை, ஜவுளிக்கடை, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த விஷயங்களை ஜனவசியத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. ஜனவசியம் இல்லாமல் ஒரு இடத்துல கூட்டம் அலை மோதாது, சரிங்களா? ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் மாந்திரிகம் இல்லாமல் எந்த விஷயமுமே செயல்படாது, சரிங்களா? நான் மாந்திரிகம் இல்லாமல் ஒரு கடையில் கட்டி கூட்டம் ஏறும், சரிங்களா? ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு கட்டி கூட்டம் ஏறும். அந்த கடைக்குள்ள போன பிறகு நம்ம அந்த ஒரு ஜவுளி கடைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, ஒரு சேலை 4000 ரூபா ரேட்டு போட்டிருக்கு அப்படின்னா, அப்படியே அந்த சேலையை பிடிச்சி போயிடும். மனசுக்கு பெண்களுக்கு பார்த்தோன்னே அந்த சேலையை பிடிச்சி போயிடும். அதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அதை எடுத்து வாங்கிடணும் அப்படிங்கிற மனசுக்குள்ளே தோணிடும், சரிங்களா? அதோட பில்லு போட்டு எடுத்து கொடுத்துருவோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த கடைக்குள்ளே ஜனவசியம் உண்டாகும். ஜனவசியம் அப்படின்னா இப்போ கஸ்டமர் பார்க்குறாங்க அப்படின்னா உடனே அதை எடுத்துக்கிடுவான், எந்த விதமான இதுவும் யோசிக்க மாட்டான், சரிங்களா? இது போல் எல்லா இடங்கள்லையுமே இந்த ஜனவசியங்கள் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா? மாந்திரிகர்களோட என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஜனவசியம் பண்ணியிருப்பாங்க. தன்னை தேடி நிறையா பக்தர்கள் வரணும், இந்த கோவிலுக்கு கூட்டம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜனவசியம்லாம் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் கூட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த தெய்வத்துக்கு ஜன ஆகர்ஷண மந்திரங்களையும் பிரயோகம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா கூட்டங்கள் அதிகரிக்குது, சரிங்களா? ஜன ஆகர்ஷணத்துக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே விநாயகருடைய மந்திரம் தான் ஆகச்சிறந்தது, சரிங்களா? அந்த மந்திரத்தை அதிகப்படியாக அந்த இடத்துல உச்சரிக்கும் போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜன ஆகர்ஷண சக்தியை கொடுக்குது, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எந்த காரியத்தை தொடங்கி இந்த விஷயத்தை நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு போய் அந்த விபூதியை நம்ம நெற்றியில் வச்சுட்டு போனாலும் சகல விதமான நன்மைகளுமே கிடைக்கும், சரிங்களா? எல்லா விஷயத்தையுமே இது ஒரு நபரை விரும்பியவங்களை நீங்கள் வசியம் பண்ணணும்னு நினச்சினாலும் இந்த மந்திரத்தை கொண்டு
நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை பயன்படுத்தி நீங்கள் விரும்பியவங்களையும் வசியம் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பௌர்ணமி நாள், சரிங்களா, இல்லைன்னா வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி, சரிங்களா, இந்த 2 நாள் இல்லைன்னா சங்கடகர சதுர்த்தி, இந்த நாள் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த நாளில் ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கிங்க. அந்த தேங்காயில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு 2 வகையான மூலிகைகள் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுக்கணும். நத்தைச்சூரி என்ற மூலிகையும் சென்னாயிருவி மூலிகையும், சரிங்களா, இந்த 2 செடியையும் பௌர்ணமி அன்னைக்குன்னு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி இந்த 2 வேரையுமே எடுத்துக்குங்க. இந்த 2 வேரையுமே என்ன செஞ்சுக்கலாம், அரைச்சு மையாகவும் பயன்படுத்தி இந்த மந்திரத்தை அந்த மைக்கு உரு கொடுத்தோம் நம்மளுடைய நெற்றியில் வச்சுக்கிட்டு போகும்போது நான் சொன்ன அனைத்து விஷயமுமே உண்டாகும். இதே இது நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையும் பண்ணலாம். சரிங்களா? இந்த 2 மூலிகையும் காப்பு கட்டி எடுத்துக்குங்க. காப்பு கட்டி எடுத்துக்கிட்டு அந்த மூலிகையுடைய வேரை மண்ணெலாம் இல்லாமல் மஞ்சள் நீரால் அலசி எடுத்துக்குங்க. அதோடைய வேர் மட்டும் நம்மளுக்கு போதும். அதோடைய இலை இதெல்லாம் என்ன செஞ்சுருங்கன்னா ஒடிச்சு கீழே போட்டுருங்க. வேர் மட்டும் நம்ம எடுத்துக்குங்க. அதன் பிறகு ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துக்கங்க. அந்த தேங்காயில் மஞ்சள் தடவி நல்லா என்ன செஞ்சுக்குங்கன்னா, அந்த தேங்காயில் 3 கண் இருக்குது பாருங்கள், அந்த 3 கண்ணுலையுமே சந்தனம் குங்குமம் இதெல்லாம் இட்டுருங்க. அந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா மஞ்சள் நூல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? மஞ்சள் நூலை என்ன செஞ்சுக்குங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த தேங்காயை என்ன செய்யணும்னா, மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த தேங்காயை 1008 சுற்று சுற்றணும். சரிங்களா? நல்லா கவனமாக கேளுங்க. 1008 சுற்று அந்த மஞ்சள் நூலை வச்சு சுற்றி அந்த தேங்காய் இலைக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலையில் நவதானியமோ இல்லை நெல்லோ கொட்டி பரப்பி வச்சுருங்க. அதன் பிறகு அந்த தேங்காயை வச்சுட்டு ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. தீபம் போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 தினங்கள் இந்த என்ன செய்யணும், 21 தினங்கள் இந்த தேங்காய்க்கு அந்த மந்திரத்தை கொடுக்கணும். இப்படி அந்த மந்திரத்தை கொடுத்துட்டு அந்த தேங்காயை என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த தேங்காயை கொண்டு போய் ஒரு சிகப்பு துணியிலையோ இல்லை மஞ்சள் துணியிலையோ நீங்கள் போய் கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கூட்டத்திற்கு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த இடத்துக்கு வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும். இது வியாபார விஷய தாந்திரிகம். சரிங்களா? இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நீங்கள் வளர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்திக்கிற முடியும். உங்களுடைய கடைக்கு கூட்டங்களை அதிகரிக்க முடியும். இதே இது நம்ம ஒரு தாம்பாளத்தட்டில் விபூதியை பரப்பி, சரிங்களா, ஓம்ங்கிற அந்த பிரணவத்தை அப்படியே உங்களுடைய மோதிர விரலால் எழுதி நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் 10,008 தடவை உரு கொடுத்து நீங்கள் இந்த விபூதியை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விபூதியை நீங்கள் எந்த இடத்துக்கு எந்த காரியத்துக்கு நீங்கள் வச்சுட்டு போனாலும் உங்களுடைய காரியம் வெற்றியோட முடியும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மந்திரம். சரிங்களா? விநாயகப் பெருமானி பார்த்திங்கன்னா சர்வலோக மக்களும் சர்வலோக தேவதைகளுமே விநாயகப் பெருமானுக்கு கட்டுப்படும். சரிங்களா? அதனால் இந்த விநாயகப் பெருமானுடைய மந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. இது முடிஞ்சவங்க டெய்லி இந்த மந்திரத்தை உரு ஜபிச்சு நீங்கள் உங்களுடைய உடல் அந்த சக்தியை நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்படி ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா பலவிதமான சக்திகளை நீங்கள் பெற முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய சிவரத்ன மகாகாளியம்மன் அருள்வாக்கு பீடத்தில் பார்த்திங்கன்னா காளி தீட்சையும் கர்ண எச்சினியை வைத்து முக்காலம் அறிந்து குறி சொல்லக்கூடிய மாந்திரீக பயிற்சியும் நடைபெறுகிறது. இந்த மாந்திரீக பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிறணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் பேர், அதற்குண்டான குரு தட்சணையை நீங்கள் செலுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கிறலாம், நம்மளுடைய இந்த மாந்திரீக பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிறலாம். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா பின்னர் நீங்கள் பதிவு செய்த பிறகு உங்களுக்கு எந்த டேட்டில் பயிற்சி நடைபெறுகிறது, எந்த இடத்துல நீங்கள் வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருவோம். அதன் பிறகு அந்த டேட்டில் அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாந்திரீக பயிற்சியில் கலந்துக்கிறலாம். சரிங்களா? இந்த மாந்திரீக பயிற்சியில் பார்த்திங்கன்னா முதல்ல காளி தீட்சை வந்து குரு மூலியமாக வழங்கப்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரணேச்சினியை வச்சு முக்காலம் அறிஞ்சு குறி சொல்லக்கூடிய அந்த ரகசியங்களை பூராமே அதுக்குண்டான உருவ பொம்மை எப்படி செய்கிறது
அதுக்குண்டான வசிய எந்திரங்கள் எப்படி எழுதுறது, அதற்குண்டான மந்திரம் என்ன, இந்த கரணயச்சினியை எப்படி பூஜை செய்தால் நம்ம வெகு சீக்கிரத்தில் நம்ம வசியம் பண்ணலாம், இப்படிங்கிற அனைத்து விதமான சூட்சம ரகசியங்களையுமே இந்த மாந்திரிக பயிற்சியில் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். இந்த மாந்திரிக பயிற்சியில் அனைவருமே மாந்திரீகம் கற்றுக்கிறனும் விருப்பம் உள்ள எல்லாருமே இந்த மாந்திரிக பயிற்சியில் கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.